வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வீட்டில் பயன்படுத்தும் சமையல் எரிவாயு லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸஸ். இது ஒரு ஃப்ளேமபிள் ஹைட்ரோ கார்பன் ஆகும். வீடுகளின் பயன்பாட்டிற்காக ஒரு பாதுகாப்பான எரிவாயு. இத்தகைய எரிவாயு இவ்வாயு ஹை கலரி வேல்யூ கொண்டதாக இருக்கிறது, அதாவது வெப்பத்தை அதிக அளவில் வழங்கக்கூடியது. இத்தகைய கேஸ் முழுவதும் நீல நிறத்தில் எரிந்து அதிக வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. புகை விறகை விட மிக மிக குறைவு. இந்த எரிவாயுவில் என்ன கலந்து இருக்கிறது என்றால் புரோப்பேன் 60%, பியூட்டேன் 40% கலந்துள்ளது. இவ்வகை எரிவாயு நிறமற்றது, மணமற்றது. இவ்வாயு கசிவு ஏற்பட்டால் பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்ளும் பொருட்டு இவ்வாயுவில் அழுகிய முட்டை நாற்றமுடைய மெர்காப்டன் என்ற மணமூட்டி சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகத்தான் நாம் எல்பிஜி கசிவு இருந்தால் எளிமையாக கண்டுபிடிக்க முடிகிறது. எல்பிஜி கேஸில் வெளிப்படும் வெப்பமானது 1980 டிகிரி செல்சியஸ், அதாவது இது ஃபாரன்ஹீட்டில் சொல்ல வேண்டும் என்றால் 3600 ஃபாரன்ஹீட் வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. எல்பிஜி சிலிண்டரில் இவ்வாயு அழுத்தப்பட்டு நீர்மமாகத்தான் இருக்கும். நாம் ரெகுலேட்டரை ஓப்பன் செய்யும்போது, ஸ்டவ்வின் நாப்பை ஆன் செய்யும்போது இது 270 மடங்கு விரிவடைந்து நமக்கு எரிபொருளாக பயன்படுகிறது. இவ்வாயு காற்றை விட கனமானது. கசிவு ஏற்படுமாயின் வீட்டின் தரையில் பரவி விபத்தை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் பயன்படுத்தினால் நமக்கு விபத்தை தரக்கூடியது. சரி, எல்பிஜி கசிவு ஏற்பட சில காரணங்களாக கண்டறியப்படுவது என்னவென்றால், சிலிண்டரின் வாய்ப்பகுதியில் ரப்பராலான ரிங் பழுதின் காரணமாக சில கசிவு ஏற்படலாம். இதனை எல்பிஜி சப்ளை செய்யும் நிறுவனத்திடம் சொல்லி மாற்றிக்கொள்ளலாம். ரெகுலேட்டரில் இதே போன்ற ஒரு வகையான ரிங் இருக்கும். அதுவும் கசிவு ஏற்படுமாயின் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து மாற்றிக்கலாம். வீட்டின் சமையல் பயன்பாட்டாளர்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது கேஸ் ஸ்டவ், ரெகுலேட்டர் இவற்றை சரி செய்து கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது இதை சர்வீஸ் சென்டரில் கொடுத்து சர்வீஸ் செய்ய வேண்டும். அப்புறம் நார்மலாக சில எல்பிஜி ஸ்டவ்வை பயன்பாட்டாளர்கள் எல்பிஜி ஸ்டவ்வை கேஸ் சிலிண்டருக்கு கீழே வைத்து பயன்படுத்துவார்கள். அது மிகவும் ஆபத்தானது. அதனால் எப்பொழுதுமே பயன்பாட்டாளர்கள் நமது சிலிண்டரின் உயரத்திற்கு மேலே தான் இதனை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது தான் கேஸ் சிலிண்டர் வரக்கூடிய அந்த வாயு முழுமையாக நமக்கு கிடைக்கும், விபத்துக்கள் ஏற்படாது. சரி, எல்பிஜி கசிவு ஏற்பட்டது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? கேஸ் கசிவு ஏற்பட்டு வாயு வாடை அல்லது மனம் தென்பட்டால் எவ்வித மின் சுவிட்சுகளையும் ஆன் செய்வதோ ஆஃப் செய்வதே கூடாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஆஸ் இட் ஈஸ், அது அப்படியே விட்டுவிட வேண்டும். விட்டுவிட்டு ஜன்னல் மற்றும் கதவுகளை நன்றாக திறந்து விட வேண்டும். அப்படி திறந்து விட்டால் வீட்டின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேஸனுடைய அடர்த்தியை குறைக்கலாம், விபத்தை தடுக்கலாம். சரி, அதற்கடுத்து கேஸ் ஸ்டவ்வோட நாப்பு, அதாவது சுவிட்சை ஆஃப் பண்ணணும். ரெகுலேட்டரை நன்றாக அணைத்திருக்குதா என சரிபார்த்து கொள்ள வேண்டும். சரி, ரெகுலேட்டர் ஸ்டவ்வெல்லாம் ஆஃபாக இருக்குது அப்படின்னா அந்த எல்பிஜி வாயு காற்றை விட கனமானதுன்னு ஏற்கனவே சொன்னேன் என்பதால் தரையை ஒட்டிய பகுதியில் தான் பரவி இருக்கும். அதற்கு அதனை கரைக்க அல்லது அதனை வெளியேற்ற வாசலில் நம்ம தண்ணீர் தெளிப்பது போன்று தெளித்து அதனை வெளியேற்றலாம். எல்பிஜி வாயுவின் கலந்து காற்றில் கடந்திருக்கின்ற அடர்த்தியை குறைக்கும் போது நமக்கு விபத்து குறைவாக இருக்கலாம். சரி, அவசர தொடர்புக்கு எல்பிஜி சர்வீஸ் சென்டரோட நம்பரை வச்சுருக்கணும், அவங்கள கூப்பிடலாம். தீயணைப்புத்துறையினரை, காவல்துறையினரை மேற்கொண்டு அழைத்து உதவிக்கு கேட்கலாம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.